பைபிளை நாம் பாராட்டணும். இந்த பைபிள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லைன்னா பாவம் தான் மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனைங்கிறது எவருக்குமே விளங்க முடியாது, எங்கேயுமே கிடையாது, எந்த இதுலேயும் இது போதனையே கிடையாது. அதனால தான் வேதாகமம் என்கிறது ரொம்ப முக்கியம். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை வேத வசனம். பாவத்திற்கான ரெமெடி, பாவத்தை எப்படி தீர்க்கிறது, அந்த மருந்து என்ன, அதை எப்படி போக்குகிறது என்கிறதுக்கான தகவலையும் இங்கே கொடுக்கிறது. பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்லி வெறும் பிரச்சனையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. டயக்னோசிஸ் எதுக்கு பண்ணுறாங்க டாக்டரு? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. பைபிள் டயக்னோசிஸை மட்டும் கொடுக்கல, ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்குது. என்ன பண்ணணும், என்ன பண்ண அந்த பிரச்சனை தீரும். அதனால தான் வேத வசனம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்கறது ரொம்ப முக்கியம். பதில் என்ன, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவை, அங்கே சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய மரணம், அங்கே நடந்தவைகள். இப்போ 4 முதல் 6 வசனங்களை வாசித்தேன் இல்லையா? ஏசாயா 53 அங்கே 2 வருது. பாவம்னா என்னன்னு வருது, இந்த பாவத்துக்கான பதில் என்ன என்கிறதும் அங்கே வருகிறது. ரெமடி என்னங்கிறதும் அங்கேருந்து வருகிறது. ஆனால் இன்னொரு வசனத்தை மறந்துடக்கூடாது. அது லேவியராம் 17:11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இது ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்குன்னு சொல்லலாம் இந்த வசனத்தை. இட் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் வெர்ஸ். தீர்க்க தரிசனம்னு சொன்னா என்ன? இது குறிப்பாக இயேசுவின் ரத்தத்தை குறித்து வெளிப்படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. என்ன அர்த்தம்? இயேசு இந்த உலகத்தில் வந்து மாம்சத்தில் வந்தபோது அவருடைய சரீரத்தில் ஓடின ரத்தம் அவங்க அம்மா அப்பாட்டிருந்து வந்தது இல்லை. எங்கிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆகவே அந்த ரத்தத்தில் இருக்கிற உயிர் ஜீவன். எந்த ஜீவன் அது? அவங்க அப்பா அம்மாட்டிருந்து வந்த ஜீவன்ல, அது வந்து தேவனுடைய ஜீவன். ரொம்ப விசேஷமான ஒன்று. இயேசுவின் ரத்தத்தினுடைய மேன்மையும் வல்லமையும் இதில் தான் அடங்கி இருக்குது. அது ஏன் அதை பற்றி ஏன் பாடுறோம், அதை ஏன் நம்புகிறோம், அதை ஏன் மேன்மையாக நினைக்கிறோம்? அவருடைய ரத்தம் அப்படி பாவங்களை போக்க முடியும். அவருடைய ரத்தத்தில் ஏன் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கும், இத்தனை காரியங்களை செய்ய முடியுதுன்னு சொல்கிறோமே ஏன்னு சொன்னால், அவருடைய ரத்தம் சாதாரண ரத்தம் கிடையாது. நம்ம ரத்தம் எல்லாம் பாவ கரைபடிந்த ரத்தம், நம்முடைய தாய் தகப்பன்ட்டு வந்த ரத்தம். அந்த விதமான ஜீவன் தான் இருக்குது. அது பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கிட்ட ஓடின ரத்தம்